ஹலோ இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MG 6863 இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸில் செகண்ட் யூனிட்டில் ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ யூனிட் 2ல் இது ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக் எப்படி அப்படின்னா ஃபார்முலாஸ் வச்சும் போடலாம், இல்லை டேட்டா ஷீட்ஸ் வச்சும் சால்வ் பண்ணலாம். நான் ஃபார்முலா மெத்தட் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் டேட்டா ஷீட் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் earned in each period is calculated based on the principal amount. அதாவது நீங்கள் வாங்கின அந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ பிஸ்னஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம் இதில் நம்ம சால்வ் பண்ணலாம். ரொம்ப சின்ன சம்ஸ் தான், ரொம்ப பெரிய சம்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் யூனிட் 3லாம் தான் கொஞ்சம் டெப்த்தாக போகும். அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது யூனிட் 2னால கொஞ்சம் சின்ன சம்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக தியரி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ தியரி ஏற்கனவே பிளேலிஸ்ட்டை இருக்கும், யூடியூப் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நான் படிக்கிறேன். பிஸ்னஸ் மேன் இன்வெஸ்ட் ₹200 in a bank which pays interest at a rate of 5% simple interest per annum. How much amount would the businessman will get at the end of 6 years? ஸோ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் அட் அ ரேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹1200. ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 6 வருஷம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% பர் ஆனம். நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் would the businessman will get at the end of 6 years. அதாவது 6 வருஷத்துக்கு, அதாவது இந்த வருஷத்துலேருந்து 6 வருஷம் அந்த ஃபியூச்சர் அந்த டைமில் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, அப்படின்னு டேட்டா ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா F = P × 1 + I × N. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும், 1200 + 1 + 0.05 × 6. 0.05ன்றது ஒன்றும் கிடையாது, 5% டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.05. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1560 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் மேன் வில் கெட் அன் அமௌண்ட் ஆஃப் ₹1560 at the end of 5 years. ஓகேங்களா? சாரி, 5 இயர்ஸ் கிடையாது, 6 இயர்ஸ். ஓகேங்களா? தப்பாக டைப் பண்ணிட்டேன். at the end of 6 years. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம். ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின் படிக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். the interest earned in each period is calculated based on the total amount at the end of the previous period. அதாவது அதுக்கு முந்தின பீரியடில் இருக்க அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறது. This total amount includes the principal plus accumulated interest up to the end of the previous period. அதாவது அதுக்கு முந்தின பீரியடுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ளஸ் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு வாங்குனீங்களா, ஸோ அதையும் சேர்த்து வட்டி போடுறது அப்படின்னா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா engineer deposits an amount of ₹2000 in a bank which pays interest at a rate of 5% compounded annually. Engineer is planning to withdraw the amount after 3 years. How much would the engineer withdraw at the end of 3 years? அது 3 வருஷத்துக்கு அப்புறமா அவர் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுவார் அப்படின்றது கேட்குறாங்க. இதில் எப்படி நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னேன்னா அந்த ரேட் அட் அ ரேட் ஆஃப் 5% காம்பவுண்டட் ஆனுவலி. இதில் காம்பவுண்டட் ஆனுவலினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்னா 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எழுதிக்கோங்க, P மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் I, அப்புறம் N 3 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் என்னென்னா ஃபியூச்சர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ப்ராப்ளம் எப்படின்னா ஃபார்முலா மூலியமாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஷீட் யூஸ் பண்ணலாம். ஸோ F = என்ன ஃபார்முலா P × 1 + I the whole power N வரும். ஓகேங்களா? ஸோ பழைய ஃபார்முலா வேறு, இந்த ஃபார்முலா வேறு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியே வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5% 0.05 அப்படி எழுதியிருக்கேன். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 2000 அப்புறம் இன்ட்டு 1 + I the whole power N. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ₹2315.25 வரும். கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி இன்ஜினியர் would have ₹2315.25 at the end of 3 years. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ செகண்ட் யூனிட்டில் பொறுத்தவரைக்கும் என்னன்னா மோஸ்ட்டாக தியரி கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பொறுத்தவரை என்னென்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ப்ராப்ளம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார்முலாஸ் யாருக்குன்னே பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே அதிலே இருக்குது. ஸோ நல்லா படிங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.